இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. சந்தோஷமாக என்னால் பேசவே முடியல. கரூரில் நடந்த 39 மரணங்கள். யார் காரணம்? இதுக்கெல்லாம் விதி மட்டுமே காரணம். விதியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இது எனக்கு கருத்து. எப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் பாருங்க. தமிழக மக்கள் ஒரு மாற்று அரசியலை விரும்புகிறார்கள் என்பதே முதலில் இங்கே நோக்கம். அதனால தான் இந்த நடிகனுக்கு அவ்வளோ பெரிய வரலாறு காணாத கூட்டம். சரி, அந்த நடிகனாச்சும் தன் பேரில் இவ்வளோ எக்ஸ்பிளேஷன் இருக்குது, நம்ம ஒரு கரெக்டான நேரத்துக்கு அந்த கூட்டத்துக்கு போகணும், பொறுப்பாக போய் சேரணும், அந்த மக்களை ரொம்ப நேரம் காத்திருக்க வைக்கக்கூடாதுங்கிற மெச்சூரிட்டி இருக்கா, அது ஒரு ஆர்வக்கோளாறு. அது ஏதோ எமோஷனில் கிளம்பி வந்துடுச்சு. இவன் நல்ல தலைவங்க கிடைக்க மாட்டானா நாட்டுக்குன்னு காத்திருக்கான். அந்த பக்கம் ரஜினிகாந்த் பயந்து ஓட்டான், நான் பொலிட்டிக்கலாக வரமாட்டேன்ட்டு. நல்ல தலைவனாக இருந்த, ஓரளவுக்கு நல்லவனாக இருந்த விஜயகாந்த் செத்துப்பிட்டான். சரி, இதே திமுக அண்ணா திமுக இந்த சீமானு இந்த பொம்பளை பொறுக்கி இவனுங்களையே சார்ந்திருக்கிறதா, யாராவது ஒரு தலைவன் வரமாட்டானான்னு மக்களுக்கு ஏக்கம். இதில் இவன் வந்தவனாவது மக்கள் மேலே பற்றுள்ளவனா நேர்மையானவனாக இருந்தால் ஒழுங்காக கரெக்டு டைமுக்கு ஒவ்வொரு மீட்டிங்கும் அட்டன் பண்ணுவான். இவனுக்கு அந்த திமிரு, நான் பெரிய ஸ்டாரு, பெரிய புடுத்தி, நீ பார்த்துக்க, என்னுடைய பவரை பார்த்துக்கன்ட்டு. ஆனால் மக்கள் எதிர்பார்த்தது ஒரு மாற்றுத்தலைவன் வேண்டும்டான்ற ஒரே ஒரு நோக்கத்தை தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. இதில் வேறு இவன் பெரிய ஸ்டார்னால சினிமா நடிகை வரானே அவனை பார்க்கணுன்ற வேற வெறி. மக்களும் இதில் ஒரு குற்றவாளி தான். ஏடாடே, 10 வயசு குழந்தைய தூக்கிட்டேவனா ஒருத்தன் அந்த கூட்டத்தில் போவீங்களடா? 10 குழந்தைங்க நீங்கள் என்னடா கொண்டீங்க? அவன் என்னடா பண்ணுவான்? அவன் வேலையை அவன் கரெக்டாக பண்ணுறான். 10 மணி நேரம் லேட்டாக வரான், சரக்கு போட்டு நைட்டு படுத்துக்கிறான், திரிஷா கூட வாழ்ந்துக்கிறான், என்னவோ ஜல்சா பண்ணுறான். உங்களுடைய குற்றம் அது பனிஷ்மெண்ட்டு. இறைவன் விழிப்புணர்வு உங்களுக்கு தான் வரணும். எந்த அரசியல் நீதி 10 லட்சம் கொடுத்துட்டு திமுக செம்பத்தி வாங்கி போயிடுச்சு. ஆளுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து. இப்போ திமுகவுக்கு எதிர்த்து எந்த ஒரு பவர்ஃபுல் கட்சி இல்லவே இல்லை. இப்போ விஜய்க்கு விதியின் பேரில் அவன் ஒரு தப்பும் பண்ணலை, அவன் பண்ண தப்பு ரைட் டைமில் போல தான். அப்போ பாருங்க, இப்போ விஜய் என்ன ஆயிடுச்சு, பப்ளிக் இமேஜில் ஒரு 50% டவுனு. ஏன்னா 40 பேரை கொண்டவன் அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர். ஆனால் அவன் கொள்ளலை, அதான் உண்மை. ஒரு கோயின்சிடென்ட்டில் மாட்டிக்கிட்டான் நேரன். அப்போ விதி பாருங்க, ஒரு புகழ் வாய்ந்த மனிதனாக பத்தம் உருவாக்கவும் அதுவே வைக்குது. அதே விதி அவனுடைய புகழுக்கு களங்கம் வரும்படி ஒரு சம்பவத்தையும் நிகழ்த்துது.